எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவில் சந்திர கிரகணம் செப்டம்பர் 7, 2025 மற்றும் 8 செப்டம்பர் இந்த 2 நாட்களும் நள்ளிரவு தழுவிய ஒரு சந்திர கிரகணம். இது 500 ஆண்டுகள் கழித்து மிக மிக சக்தி வாய்ந்ததாக அமைகிறது. சரி, மாத பலன், வார பலன்களுக்கு நடுவில் சந்திர கிரகணத்திற்கென்று ஒரு தனி பலன் தேவையா என்றால் நிச்சயம். ஏனென்றால் உங்களுக்கு எளிதிலே புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், சந்திரன் நிகழ்த்தக்கூடிய செவ்வாயும் கூட சில சமயத்திலே கிரகணத்தை பற்றி சொன்னாலும் கூட இந்த செவ்வாயும் கூட அது போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்தும். பூமியில ஏற்படுத்தக்கூடிய நீர் சார்ந்த, நிலம் சார்ந்த நிலநடுக்கம் அல்லது பேரலைகள், ஆழிப்பேரலைகள் எல்லாம் ஒரு நொடியில் தான் ஏற்படும். அந்த ஒரு நொடி பயன் என்பது சீர் செய்வதற்கு பல காலம் பிடிக்கும். நாம் சுனாமியை பார்த்திருக்கின்றோம். ஆகையினால் ஆழிப்பேரலைகள் தான் மாற்றி அமைக்கிறது. அதனைத்தான் ஆங்கிலத்திலும் ஆர்மகெடான் என்று சொல்வார்கள், அதாவது பேரழிவு என்று சொல்வார்கள். ஆனால் பொறுமை கையாண்டீர்கள் என்றால், ஒரு விஷயம் பிரச்சனை இருக்கும் என்று தெரிந்தால் அதை நாம் பெரும்பாலும் அவாய்ட் செய்வோம், தொடமாட்டோம். இந்த சந்திர கிரகணமானது கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரமானது ஒரு நிகழ்வு. இது வானியல் பிரபஞ்சத்தின் விதிகளின் அடிப்படையில இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தின் அற்புதம். சந்திரன் வெண்மையாக தோன்றக்கூடியவன் செம்மையாக தோன்றுவது என்பதும் நாம் இங்கிருந்து காணக்கூடிய நிலையில ஒரு ஆங்கில அறிவியல் நிபுணர் ராலிஸ் ஸ்கேட்டரிங் என்று சொல்வார்கள், ஒளி சிதறல். ஒளி சிதறலின் அடிப்படையில நீல நிறமானது வானத்திலே அதிகம் சிதறடிக்கப்படக்கூடிய காரணத்தினால் வானமும் கடல் நீரும் நாம் நீளமாக காண்கின்றோம். உண்மையில் அது நீளம் அல்ல. அதேபோல் இந்த சந்திரன் நீண்ட நெடுந்தொலைவிலே இருக்கும்போது செம்மை நிறமானது அதிகமாக சிதறடிக்கப்பட்டு அங்கு செம்மையாக தெரியக்கூடிய அமைப்பிலே இருக்கும். அதனால்தான் இதை ஆங்கிலத்திலே பிளட் மூன் என்று சொல்வார்கள். நான் இரத்த சந்திரன் என்று சொல்கின்றேன். சரி, இது சக்திகளை எப்படி அற்புதமாய் தரும் என்றால், சந்திரன் தான் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி ஆற்றலை தரக்கூடிய, செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருப்பார். உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் செய்தீர்கள் என்றால், அதாவது அந்த ஒரு நொடி பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் சிக்கல் ஏற்படும். இந்த செப்டம்பர் 7, 8 ஆகிய நாட்களினுடைய இரவை தழுவி நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பம் மற்றும் சிம்ம ராசி இந்த லைன் இந்த அச்சில நிகழக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கிறது. பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு கிரகணம் கும்ப ராசியில சந்திரன், ராகு மற்றும் சனி பகவான் மீனத்தில் தான் இருக்கிறார், வக்ரம் பெற்று இருந்தாலும் கூட அந்த பலனை நீங்கள் கும்பத்திலே பார்க்க முடியும். வாக்கியத்தின்படி பார்க்கும்போது இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது எப்போது என்றால், வரலாற்றில் 500 ஆண்டுகளுக்கு முன்பு 1524ஆம் ஆண்டில் தான் நிகழ்ந்தது. சரி, அதனால் எப்படி மிக சக்தி வாய்ந்தது என்று பார்ப்போம். வரலாற்று சுவடுகள் எடுத்து பார்க்கும்போது இந்தியா பேரரசில தனித்தனியாக பல மன்னர்கள், பல குறுநில மன்னர்கள், 2 தெருவிற்கு ஒரு குறுநில மன்னர் என்று கூட இருந்திருக்கிறார்கள். ஆகினால பல்லாயிரக்கணக்கான மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை முகலாய சாம்ராஜ்யத்திற்கான அந்த விரிவாக்கத்தை துவக்க இந்த கிரகண சம்பவங்கள் எல்லாம் 1524 இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்ததுதான். அது மட்டுமல்ல, அந்த 1524 கும்ப ராசியில் பல கிரகங்கள் ஒன்றிணைந்தது, மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தியது. ஒரு சாம்ராஜ்யத்தையே, இந்திய துணை கண்டமே முகலாய சாம்ராஜ்யத்திற்குள் சென்றது. ஆகினால் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய முயற்சியின் மூலமாக வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை இந்த கிரகணம் தரும். அது மட்டுமல்லாமல் நீண்ட நேரத்திற்கு இந்த கிரகணத்தில் பீடித்திருக்கக்கூடிய நேரத்துல உணர்வு பூர்வமாக எதையும் செய்து விடாமல் இருப்பது, உணர்ச்சி பொங்க எதையும் செய்து விடாமல் இருப்பது சிறப்பு.
இந்த கிரகணமானது நிகழக்கூடியது பெரும்பாலுமான லக்னம் என்று பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடமான ரிஷப ராசி மனையிலே அமைகிறது. ரிஷப ராசி மனை உங்களுக்கு எந்த பாவகத்திலே அமைந்திருக்கிறதோ அதிலே பெரும் நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை லக்னமாக அமைந்து இந்த கிரகணமானது செப்டம்பர் 7, 8 இந்த நாட்களுக்கு மைய பகுதியிலே நடந்த காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்களுக்கு பின்பு இது நிகழ்கிறது. ஆகையினால இப்போது உள்ள ஜெனரேஷன்ஸ் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த முந்தைய பலன்களை பற்றி அறிய வாய்ப்பில்லை. அதனால்தான் சொல்கின்றேன், மிக கவனம். பல விதமான விஷயங்களிலே கவனத்தை சிதறடித்துக் கொள்ளாமல் நல்ல விஷயங்களிலே மட்டும், எதுவானாலும், ஒரு வாழ்க்கையானாலும், ஒரு தொழிலானாலும், கல்வியானாலும், ஒரு விஷயத்திலே கவனத்தை மற்ற விஷயங்களிலெல்லாம் சிதறடித்து விடாமல் ஒன்றை நோக்கி இலக்கை அதை நீங்கள் செட் செய்து அமர்த்தி சீராக செயல்படுத்தும் போது வெற்றி என்பது இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த கிரகண காலத்தினுடைய நேரத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்து தந்த விபரீத ராஜயோகம். ஏனென்றால் இந்த செவ்வாய் சனி சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம மற்றும் 9ஆம் நிலைக்கு அதிபதி 10லே வக்ரம் பெற்றிருக்கிறார். செவ்வாயானவர் உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறார். அதே சமயத்துல 7ஆம் இடத்து அதிபதியுமாக இருப்பார். ஆகையினால் எந்த ஒரு விஷயத்திலும், குறிப்பாக உறவு முறை விஷயங்களிலும் கூட நல்ல ஒரு அப்ரோச், பாசிட்டிவ் அப்ரோச்சை நீங்கள் எடுக்கும் போது இதுவரை இருந்த தடை தாமதமெல்லாம் விலகி ஒரு வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கை துணை விஷயத்திலும் கூட ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். நிலம் போன்ற விஷயத்துல ஏதேனும் சிக்கல் இருக்கிறது அல்லது சிக்கலை நீங்களாகவே தேடி சென்றிருந்தீர்கள் என்றால் அதை உரிய முறையிலே சீர் செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை இது தருகிறது. இல்லை என்றால் இந்த சிக்கல் பெரிதாகும் போது வரக்கூடிய காலங்களிலே ஒரு 4-5 ஆண்டு காலம் கழித்து சிக்கல் சமாளிக்க முடியாததாக மாறிவிடும். அதை சீர் செய்து கொள்வதற்கு ஒரு அற்புத வாய்ப்பாக இது அமைகிறது. ஏனென்றால் 2ஆம் இடத்து அதிபதியான சந்திரனானவர் 9ஆம் இடத்துல ராகுவினால் பீடிக்கப்பட்டு இந்த கிரகணம் நிகழ்கிறது. குருவினுடைய பார்வை பலம் பெரிதளவிலே இப்போது வேலை செய்யாது. இந்த சமயங்களிலே, அதாவது சந்திரன் கிரகணத்துல ஈடுபட்டு மீண்டும் ஒரு கிரகணம், சூரிய கிரகணத்திலும் ஈடுபடுவார் இந்த 15 நாட்களுக்குள். ஆகையினால செப்டம்பரில மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இது மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு பொருளாதாரத்திலோ அல்லது தொழில் ரீதியிலோ மிகப்பெரிய கடின உழைப்பெல்லாம் இல்லை என்றால் எளிதிலே ஒரு வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பு இல்லை. இஎன்டி பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்வது மிக முக்கியம். அதே சமயத்துல ஏதேனும் ஒரு தவறான கைடன்ஸ் அதுல இருக்கிறீர்கள், அல்லது உங்களுடைய மனநிலையிலேயே ஏதோ ஒன்றை செய்து எப்படியோ வெற்றி பெற்று விடலாம் என்று இருக்கிறீர்கள். மாறுபட்ட சிந்தனைகள் முன்னேற்றத்தை தருகிறது என்றால் அது நல்லது. மாறுபட்ட சிந்தனைகள் இருக்கிறது, ஆனால் முன்னேற்றம் இல்லை. தொழில், வியாபாரம், வேலையிலே கூட ஏதோ ஒன்றை யோசிக்கிறீர்கள், அது உங்களுக்கு ஒரு அன்ஈசினஸ், அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சுகம் இல்லாத ஒரு நிலையை தருகிறது என்றால் இப்போது அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தருகிறது. அது மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியிலும் கூட சரியான முறையை கையாள வேண்டுமே தவிர சூப்பர்ஸ்டிஷன் என்பது தேவையில்லாத ஒரு மூட நம்பிக்கைகளில் ஈடுபட்டு பணத்தை விரயமாக்கிக் கொள்வது, இவையெல்லாம் கூட நடந்திருக்கும். இதிலிருந்து வெளிவந்து வெற்றியை எப்படி பெறுவது என்றிருந்தால் நிச்சயமாக வெற்றி. இந்த கிரகண சமயம் அல்லது கிரகணத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு மனதை, அதாவது எதையாவது ஒன்றை இது அல்லது அது என்று பல சிந்தனைகளிலே யோசித்துக் கொண்டிருப்பது. மிதுனம் என்றாலே அந்த 2 திங்கிங் என்று இருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு பலவிதமான யோசனைகள் இருக்கும். 2 அல்ல, பல யோசனைகள். இது இல்லை என்றால் அது, அது இல்லை என்றால் இது என்று ஒரு யோசனை இருக்கும். அவையெல்லாம் இருக்கக்கூடாது. நம்பினீர்கள் என்றாலும் கூட பலரை நம்பி ஒரு தொழிலில் இறங்குவது என்பது இருக்கக்கூடாது. பல பேர் மீது நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தில சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. பல திட்டங்களை கையாளக்கூடாது. ஒரு விஷயத்தை கையில எடுத்து, அது தொழில், வியாபாரம் அல்லது வாழ்க்கை துணையை தேடுவது எது என்றாலும் சரி, ஒரு திருமணத்திற்காக ஒரு வரன் தேடுகிறீர்கள் என்றால்
10, 15 போட்டோக்களை கையிலே வைத்துக்கொண்டு இது இல்லை என்றால் அது இல்லை என்றால் என்று இப்படி குழப்பிக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய தேர்வில எது சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறதோ அந்த ஒன்றின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும். இந்த பலவிதமான சிந்தனைகளை கைவிடுங்கள், வெற்றி நிச்சயம். எனது அன்பு மிதுன ராசி நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களும் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.